2023ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர். இளங்கலை வேதியியல் பட்டம் பெற்று இந்திய ரயில்வேயில் பணிபுரிந்து வரும் இவர் தனது பணிகளுக்கிடையில் சிறார் இலக்கியம், சிறுகதை, கவிதை, மொழிபெயர்ப்பு, கட்டுரை போன்றவற்றை எழுதி இலக்கிய உலகில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். குழந்தை இலக்கியத்தில் அல வள்ளியப்பாவிற்கு பின் இவரின் நூல்களை சிறப்பிடம் பெறுகின்றன. தலையாட்டி பொம்மை, பச்சை நிழல், மாயக்கண்ணாடி, பேசும் தாடி, விரால் மீனின் சாகச பயணம், கேளு பாப்பா கேளு, அண்டாமலை, ரகசிய கோழி, ஏனியும் எறும்பும், சிறார் கிராமிய கதைகள், சிறார் நாடோடி கதைகள் என்பன போன்ற 51 குழந்தை இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். இவரின் ஆதனின் பொம்மை என்ற குழந்தை இலக்கிய நூலிற்குத்தான் இந்த ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. லில்லி தேவசிகாமணி நினைவு சிறுகதை நூல் விருது, புதுமை பித்தன் நினைவு சிறுகதை நூல் விருது, உலக தமிழ் பண்பாட்டு மைய விருது, கலை இலக்கிய பெருமன்றம் சிறுவர் இலக்கிய விருது, விகடன் விருது, சிறுவர் இலக்கிய விருது, கு சீப்பா நினைவு சிறுவர் இலக்கிய விருது, தமிழ் பேராயத்தின் அல வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது, கவிதை உறவு சிறுவர் இலக்கிய விருது என பல விருதுகளை பெற்று சிறார் இலக்கியத்தில் தனி முத்திரை பதித்து வரும் திரு க உதயசங்கர் அவர்களுக்கு பாவை தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்கள் மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களை குறித்து, பண்பாடு குறித்து, குழந்தைகளுக்கு நாம் எதை கொண்டு செல்லப் போகிறோம் என்பதை குறித்த கவலை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. கொரோனா காலம்தான் உண்மையிலேயே சிறார் இலக்கியத்தை கவனிக்க வைத்தது என்று சொல்லலாம். உண்மையிலேயே கொரோனா உலகத்திற்கு கொடுங்காலம், சிறார் இலக்கியத்திற்கு பொற்காலம். ஏனென்றால் அந்த காலத்தில்தான் குழந்தைகள் சுதந்திரமாக இருந்தார்கள். பள்ளி செல்ல வேண்டியதில்லை, பாடங்கள் படிக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாத போது அவர்கள் புத்தகங்களை வாசிக்க தொடங்கினார்கள் அல்லது கதைகளை கேட்க தொடங்கினார்கள். ஒரு புதிய வகையினரை உருவாக்கி இருந்தார்கள். இலக்கிய வகைகளில் கதை சொல்லி என்கிற ஒரு புதிய வகையினை உருவாக்கி இருந்தார்கள். அந்த வழியிலே கொரோனா காலத்தில் குழந்தைகளுக்காக ஏராளமான கதை சொல்லிகள் உருவானார்கள். அவர்கள் மூலமாக குழந்தைகள் கதைகளை கேட்டதும் அவர்கள் அதன் பிறகு கதைகளை எழுத தொடங்கியதும் ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இப்போது தமிழில் 50 குழந்தைகள் கதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓராம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய 6 வயது பையன் ரமணா எழுதிய புத்தகம் ஒரு நாவல், சிம்பாவின் சுற்றுலா என்கிற நாவல். அதே போன்ற சிங்கத்தை வைத்துக்கொண்டு இவன் இங்கே ஒரு நாவலை எழுதியிருக்கிறான். எப்படி உலக புத்தகத்திற்கு நிகராக அவனுடைய புத்தகமும் ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளுக்கும் போய்கொண்டிருக்கிறது. எப்படி நிகராக நம்முடைய குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம் என்றால், சிறார் இலக்கியம் என்பது குழந்தைகளினுடைய உளவியலில் அவர்களை ஆற்றுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவர்களுடைய படைப்பூக்கத்தை ஊக்கப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.